நேரம் காலை 8:45. காலை முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் தொடர்வது சஞ்சாரம் சமூக சித்திரம். பிரதி கலாபூஷணம் மஹதி ஹசன் இப்ராஹிம். வாங்க வாங்க வாங்க. ஓட ஹயாத்தே நூறு. மைமூன் மைமூன் மூசி மாசம் சரியான டைமுக்கு வந்துட்டாரு. சுருக்க அந்த கிருபத்து, கட்ட சம்பல், வாழைப்பழம், இஞ்சி, பிளேண்டி எல்லாம் ரெடி பண்ணுங்க. அதெல்லாம் எப்பவோ ரெடி. வாங்க மாஸ்டர் வாங்க. நீங்க வர காட்டியும் தான் பார்த்து இந்த இருங்க. அது இல்ல யூசுப்னானா, கேட்ட திறக்கக்கொள்ளே வீட்டு செவத்துல பெருசா ஒரு கார்ட்போர்ட்ல என்னமோ தொங்குறது. என்ன அது? ஊமை மூசா நட்பணி மன்றம் ஹெட் ஆபீஸ் என்று போட்டிருக்குது. தார் அந்த ஊமை மூசா எல்லாம் எங்கிட்ட மைமுண்ட் ஐடியா மாஸ்டர். அங்குரார் பண்ண கூட்டத்துக்கு தான் இப்ப நீங்க ஆஜராகிக்கிறீங்க. அங்குரார் பண்ண கூட்டமா? விளப்பமா சொல்லுங்க யூசுப்னானா, எனக்கு எல்லாமே விளப்பம் இல்லாத குழப்பமா தான் இருக்குது. என்ன அது ஊமை மூசா நட்பணி மன்றம்? அவசரப்படவானா மாஸ்டர், அவசரப்படவானா. இன்னொரு விஐபி வரணும், அவர் வரட்டுமே. அந்த விஐபி வராரு. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவருக்கு. எங்க சாய்பு சாச்சாவா? அவரையா நீங்க விழி வச்சு வழி பார்க்கிற விஐபி? இவரே வந்துட்டாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். என்ன இது வீட்டு செவத்துல ஊமை மூசா நட்பணி மன்றம் ஹெட் ஆபீஸ் என்று போட்டு தொங்குது. சில்ட்ரன் முதல்ல sit down. சாய்பு சாச்சா, அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். நீங்க சரி சொல்லுங்க மைமூன், தாரு அந்த ஊமா மூசா? நாங்க 4 பேரும் தான். வேறதாரு? நாங்க ஊம மூசவா? மைமுதா என்னோட தெரியுங்க. கேள்விப்படாத குதிரத்தான பேர் ஆயிக்குது. உளத்தல மாஸ்டர், நாங்க 4 பேரும் தான் ஊமை மூசா. கேட்டுக்கொள்ளுங்க. ஊண்டா ஊசுபு, மைண்டா மைமூனா, மூண்டா மூசின் மாஸ்டர், ஷாண்டா சாய்புனா, எல்லாம் சேர்ந்தா ஊமை மூசா. எனக்கு ஒன்றும் சரியா விளங்கும் கொஞ்சம் சொன்னங்கும். மைமூன், லேட் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. இவங்க அப்செட் ஆகுறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நான் யாருக்கும் செகண்டாவ புரியும் இல்ல. அந்த கஜுமாட மருமவள் சித்தி ஜில்மாலியா, அவள் லேடிஸ் கிளப் கொண்ட தொடங்கி ஈக்காரு கமே குட்டிவளுக்கெல்லாம் டேட்டா கார்டு சும்மா பண்ணிட்டு ஈக்காவ. என்கிட்ட சும்மா சரி செல்லவே இல்லை. கேள்விப்பட்டு நான் போனா அவ என்ன செய்யனா தெரியுமா? மைமுன் தாத்தா, டேட்டா கார்டு முடிஞ்சு வைத்துட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோத்தல அடிச்சை போல சொன்னேன். அப்படி சொன்னாவா? ஓ சாச்சா, ஓ அவ என்ன எல்லாத்தையும் முன்னுக்கு என்னைய அவமானப்படுத்திட்டா. அது சொல்லித்தான் அவக்கு எகெயின்ஸ்டா நானும் ஒரு நட்பணி வஞ்சம் தொடங்கி இந்த மைமூன் தாரன்னு சொல்லி காட்டத்தான் நான் போறேன். ஓ இப்ப விலகிச்சா? அதுக்கு நீங்க மைமூன் மாதர் மரம் போட்டா முடிஞ்சே. பேரை போடாம இந்த ஊம மூசா நட்பணி மண்டம் எதுக்கு ஊர்லகத்தில் இல்லாத புதுமையான பேரை வைக்கணும்? அதுதானே. சாலியா கேட்டா என்ன கொழம்புவா? அவகிட்ட சும்மா சரி சொல்ல இல்லையாண்டு பயப்படவான சாச்சா. சாலியா சேப்பாக்குற வழி ஏண்ட கையிலேக்கு. ஊமை மூசால வர அந்த கடைசி சாய்க்கு அது சாலியாக குறிக்குதுன்னா போடுங்க, நம்பிடுவா. கேஸும் கிளியர் ஆயிரும். மாஸ்டர், உங்களோட பஞ்சாயத்து பேர் என்ன? அவட செல்ல பேரு ஆரிஃபா, ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் பேரு மூமினாவா? அப்ப அவட பேரு தான் ஊமை மூசால. அந்த 3ஆம் எழுத்துன்னா அவங்க சந்தோஷப்படுவான். சுட்டி ஊமை மூசா இந்த பேரே ஈக்கட்டும், நோ ப்ராப்ளம்ஸ். சாலியா மூமினா 2 பேரும் ஊமை அந்த அடங்கிட்டாங்க. சுபினானா, இவ்வளவு அவசரமா ஒரு நட்பணி மன்றம் தொடங்கி என்ன நட்பணி செய்ய போறோம்? மைமூன் என்ன ஐடியா உங்களுக்கு? அப்படி கேளுங்க. அந்த ஜில்மாலியாவை சும்மா உடையல சாச்சா. 20 வயசு குட்டி இந்த 60 வயசு மனுஷியோட முட்டி கொண்டு வரையிலுமா? 60 வெல்லுமா உலகிலே எல்லாம் ஈகோவா, இதிலும் கெம்பரா, துனியா முழுவதும் அதுதான் சண்டையா, அவவும் இவவுமா.
சண்டையெல்லாம் வானம் மைமுந்தாத்தா டேட்டா கார்டு சும்மா தரலன்னு சொல்லி போட்டியா ஒரு மன்றம் உருவாக்கணுமா அற்ப விஷயம் இல்லையா ஓ மைமூன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஊதி பெருசாக்கி ஊரை ரெண்டாக்கணுமா உங்களுக்கு நீங்க அண்ணா அவட லேடிஸ் கிளப்பால டேட்டா கார்டு சும்மா கொடுத்தா நாங்க எங்கட ஊம மூஷா நட்பணி மன்றத்தால மொபைல் போனே சும்மா கொடுக்கணும் கார்டு பெருசா இல்லாட்டி போன் பெருசா அந்த ஜில்மாலியா போன் கார்டு கொடுத்தோன்னு சொல்லி நீங்க மொபைல் போனை சும்மா கொடுக்கறதுண்டா மிச்சம் செலவாகுமே தார் ஸ்பான்சர் பண்றது அனுசரணைக்கு தாட பிடிக்கிறது வேறதாரு நாங்களே தான் நாங்க 4 பேரும் தானே ஊமை மூசா நட்படி மன்றம் ஸ்தாபக மெம்பர்ஸ் நாங்க தான் எங்கட மைமுனுக்காக இந்த மந்தத்தை ஹயாத்தாக்கு உஜாராக்கு ஊருக்கு உபகாரம் செய்யணும் ஊருக்குள்ள செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எம்பிட்டோ இருக்குது ஊர்ல இருக்கிற இந்த குட்டி வலிக்கெல்லாம் சும்மா போன் கொடுக்க போனா சுப்பனானா வீட்டுக்குள்ள ஒரு வேலையுமே உருப்படியா நடக்காது அப்படி நட்பணி பண்ண தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க போன கையில் எடுத்தா எங்கட சாலிகாவே ஊடு கூட்ட தும்புக்கட்டையை கூட தொட மாட்டா அப்படியா சொல்றீங்க அதுக்குத்தான் நான் இப்ப வீட்டுக்கு ஒரு தும்பு கட்டைன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் தொடங்க போறோம் எங்கட நட்பணி மன்றத்தால வீட்டுக்கு ஒரு மரம் நாட்டுற ப்ராஜெக்டா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன புதுசா வீட்டுக்கு தும்பு கட்டு அப்படி கேளுங்க இது எங்கட மைமூனோட மூலையில உதிச்ச புதுமையான எண்ணக்கரு எங்கட இந்த ஊமை மூசா நட்பணி மன்றத்தால ஊருக்குள்ள ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரீயா ஒரு புதிய தும்பு கட்டையை பங்கிடுவோம் அருமையான திட்டம் கேட்டுக்கோங்க வீட்டுக்காரங்க டெங்கு சிக்கன் குனியா மலேரியா நுழம்பல் வராம வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தப்படுத்தி துப்புரவாக்கணும் குப்பை கூலம் பொலித்தீன் பிளாஸ்டிக் எதுவும் இல்லாம கிளீனா வச்சிருக்கணும் எங்கட டீம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அங்க போயிட்டு செக் பண்ணுவாங்க ஊட்டையும் தோட்டத்தையும் அதுதான் இல்ல அதான் நாங்க கூட்டம் தும்பு கட்டு எவ்வளவு தேஞ்சு இருக்குன்னு சொல்லி பாப்போம் நல்லா தேய பாவிச்சவன் பேரை எல்லாம் எழுதி ஒரு சபையில வச்சு சுருட்டி போடுவோம் சரி பெரிய மனுஷன் சொல்லி அதுல ஒரு துண்டை கையில எடுக்க வைப்போம் தெரிவு செய்யப்படுற அதிர்ஷ்டசாலிக்கு ஒரு போனை கொடுத்துட்டு அதை போட்டோ பிடிச்சி எல்லா பேப்பர்லயும் போடுவோம் கேட்கறதுக்கே சந்தோஷமாக்கி அதோட நாங்க 3 பேரும் கோட் சூட் போட்டு டிப்டப்பா ஸ்டேஜ்ல நிக்கணும் மைமூனும் பசந்தா அபாயா உடுத்துட்டு வர ஓட்டும் எல்லாரும் பேப்பர்ல டிவியில ஓட்டு எப்படி ஐடியா அப்படி சொல்லுங்க அத பார்த்து அந்த ஜில்மாலியா அலக்குடி ஓடும் ஊரை துப்புரவாக்குறது நல்ல விஷயம்தான் ஆனா வீட்டுக்கு தும்புக்கட்டையை தூக்கி கொண்டு போக நினைச்சால்தான் கொஞ்சம் பயமாய்க்குது யோசனை அதான் மாஸ்டர் எங்கட சாலியாவும் இதுக்கு புரியப்பட மாட்டான்னு நான் நினைக்கிறேன் என்ன சாய்பர் அப்படி சொல்றீங்க அந்த ஆறு சரி எங்களுக்கு போன் பண்ணி என்ன அவங்களோட மாப்பிள்ள இப்ப எல்லாத்தையும் விட்டு போட்டு தும்புக்கட்டை வியாபாரத்தை தொடங்கிட்டாரா என்று சும்மா சரி கேட்டா தும்பக்கட்டு ப்ராஜெக்டுக்கு நீங்க புரியமில்லைண்டா மைமூன் உங்களோட மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு வேறொரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவோமே மெம்பர்ஸா மெம்பர்ஸ் நாங்க 4 பேரும் மட்டும்தான் எந்த முடியும் எடுக்கணும் நட்பணி மன்றம் நாங்க மட்டும் போதுமா என்ன போதாம ஊருக்குள்ள பெரிசா பேரு போட்டு தொடங்குற சில சங்கங்கள்ல தலைவர் செயலாளர் பொருளாளர் 3 பேர் தான் நீங்க டிவியில ஒண்ணு இருந்தாலே போதும் எங்க வேணும்னாலும் பேசி செய்தியாளர் மாநாட்டை நடத்தலுமோ விஷயம் உண்மை ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு பெரிசா அறிக்கை எல்லாம் விடுவாங்க கிண்டி கிளறி பார்த்தா 3 பேர் தான் எல்லாம் செய்வாங்க நாங்க 3 பேர் இல்ல 4 பேர் இருக்குது எம்பட்டு பெரிய பசந்து பறக்கத்து சொல்லுங்க எக்ஸ்ட்ராவா இந்த மைமூன் மகளிர் அணி தலைவி நாங்க 3 பேரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் போஸ்டர்ல பிரிச்சு கொள்வோம் மாஸ்டர் தலைவாயிக்கட்டும் சாய்பு நானா பொருளாளர் நான் வேணும்டா இந்த செக்ரட்டரி சரிதானே எல்லா போஸ்டரும் எங்களுக்குதான் சுத்தி வரும் வெளியே போகாது நாங்களே பிரிச்சு கொள்வோம் வரப்பட உங்களுக்கு சுபனானா இந்த பதவிக்கும் பப்ளிசிட்டிக்கும் பெருமைக்கும் பொன்னாடைக்கும் பன்னாடைக்கும் நட்பணி மன்றம் நடத்துறது நாட்டுக்கு புரோசனமாக என்ன சரி செய்யணும் சுபனானா நாங்க எதை செஞ்சாலும் அதை இஸ்லாத்துக்கு பொருத்தமான முறையில் ஈக்கணும் மத்தவோட வழியை பார்க்க முந்தி நாங்க நபி வழியை பார்க்கணும் சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க
இங்க பாருங்க மைமோன், நீங்க இந்த ஜில்மாலியோட சூடாவி அவருக்கு எகேன்ஸ்டா இன்னொரு மன்றம் இப்படி தொடங்குறதால என்ன நன்மைக்குது? உண்மையா நல்ல ஹாஜத்தோட தான் எதை என்றாலும் செய்யணும் இல்லையா? அப்படியா சொல்றீங்க? அப்படியேண்டா நான் அந்த ஜில்மாலியாவுக்கு எப்படி பாடம் படிப்பிக்கிறேன். அவன் டேட்டா கார்டு பங்குட்டா நான் அதை பார்க்கிறேன் பிரயோசனமான வேற என்னத்தை சரி பங்கிடணும். ஐத்தான் என்ன ஹாஜத்து, இதுல என்ன தப்பு? அதெண்டா நல்ல ஹாஜத்து தான் மைமூன் தாத்தா. இந்த சீசன்ல எல்லாருக்கும் பங்குட பொருத்தமான ஒரு ஐட்டம் இது செல்லவா. என்னத்தை பங்கிட சொல்றீங்க மாஸ்டர்? ரொட்டி சுட்டு ஈச்சப்பழம் வாழைப்பழம் வச்சு ஊடா கொடுக்கவா? அவசரப்படாம மாஸ்டர் சொல்றது கேளுங்க. மூசி மாஸ்டர் ஐடியா கொடுத்தா அதுல 1000 அர்த்தம் நீக்கும். நீங்க சொல்லுங்க மாஸ்டர். ஷாப்பிங் பேக் தானே? ஓ அதுதான் இந்த சிலி பேக் இருக்குது. அதால வருஷ கணக்கா நிறைய சுற்றாடல் பிரச்சனை இருக்குது. ஐசுட்டு தான் இந்த பொலித்தீன் பாவனையை குறைக்க சொல்லி அரசாங்கம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த பொலித்தீன் பாவனையை குறைக்க இப்ப சிலிங் பேக்குக்கு எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க மாஸ்டர். எங்களை போல எளியவங்களுக்கு இதை தாங்க முடியாது மாஸ்டர். பான்காரன், மீன்காரன், கடைக்காரன் எல்லாருமே இப்ப ஷாப்பிங் பேக்க சும்மா தாரான் இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல கூட சாமானோட சேர்த்து இதுக்கும் பில் போடுறான் இல்லையா? நீங்க கூட கஷ்டத்தை பார்த்தா நாட்டு சூழல் அழகுபட்டு தேல சாய்பனானா. அப்ப நாங்க இந்த ஊமா மூசா நட்பணி மன்றத்தால ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமா ஷாப்பிங் பேக் பங்கிட்டா எப்படி மாஸ்டர்? தோதுவாய் பேசாதீங்க மைமூன். அரசாங்கம் பொலித்தீன் பாவனையை குறைக்க திட்டம் போட்டா நீங்க அதை கூட்டமா பாக்குறீங்க. நான் என்ன சொல்ல வாரண்டா நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பொலித்தீன் பேக்கு பதிலா சுட்டாளுக்கு தீங்கு விளைவிக்காத இந்த பேக்கில் பாவிக்கணும். உதாரணமா செல்ல போனோம்னு சொன்னா புடைவாளு தச்ச பேக்குகளை நாங்க மறுவ பாவிக்க பழக்கணும். நாங்க சிறு எங்கட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பொலித்தீன் பேக் ஈக்கவே இல்லை. ஊடு சுத்தமா ஊரு சுத்தமா இருந்துச்சு. அதுதான் நெசம் மாஸ்டர், அது நெசம். நாங்க பண்ணால செஞ்ச பேக் இல்லாட்டி புடவையால தச்ச பேக்கில தான் கடைக்கு கொண்டு போயிட்டு சாமான் கொண்டு வருவோம். திரும்ப திரும்ப வருஷக்கணக்கா அதைத்தான் பாவிச்சோம். கழுவி பாவிச்சோம். ஒரு கரைச்சலும் மீக்கல்ல. இப்பதான் மாஸ்டர் எந்த மூளைக்கு சரியா பாட்டிச்சு. நாங்க எங்கிட்ட ஊமை மூசா நட்பணி மன்றத்தால புடவையால தச்ச பேக் தயாரிச்சு எங்கிட்ட மன்றத்தோட அந்த பேரையும் அதுல பொறிச்சு எல்லா வீட்டுகளுக்கும் இலவசமா பங்கிட்டு பொலித்தீன் பாவனையை குறைக்கணும். அதுதான் எங்கிட்ட முன்னோடி திட்டம். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. எங்கட வீட்டுவல்ல ஓரமா ஒதுக்கி பாவிக்காம வச்சுக்கிறது இந்த பழைய சுத்தமான புடைவல் இருக்குது, ஷர்ட் இருக்குது, ட்ரௌசர் இருக்குது, நிறைய இருக்கும். அதுகளை அளவா பசந்தா வெட்டி தலைவாணியோட தைக்கிற மாதிரி தச்சு தூக்கிட்டு போறதுக்கு வசதியா கைப்பொடியும் பிடிச்சி வச்சுட்டா நாடே உங்களோட நட்பணி மன்றத்தை பாராட்டும். ஜாதி ஐடியா மாஸ்டர், ஜாதி ஐடியா. அல்லசல் கவர்மெண்ட்ல இந்த வேலை செஞ்சு நல்லா தச்சு பழவின குட்டிகள் இருக்காங்க. அவங்களை பிடிப்போமே. பொடுவ பேக் தைப்போம். எத்தனை பேக் கண்டாலும் ஊடா பங்கடா நான் ரெடி. எல்லாரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணுமா? ஓ, எங்கட வீட்டிலையும் சாலியா உடுக்காத சாரி, சல்வார், பெட்ஷீட், பழைய ஷர்ட் எல்லாம் இன்றைக்கே கட்டி அனுப்புறேன். நீங்க தைக்கிற வேலையை தொடங்க மைமூன். சுட சுட வேலையை முடிக்கணும். நீங்க இந்த பொடோபேக் திட்டத்தை செஞ்சு முடிச்சா சாதனை பெண்மணி மைமூனா என்று எல்லா பேப்பர்லயும் பேர் வரும், போட்டோ வரும். நீங்க எதுக்கும் யோசிக்க வேணாம் மாஸ்டர். எங்கிட்ட மைமூன் முன்னால வச்ச காலம் ஒரு நாளும் பின்னுக்கு வைக்க மாட்டான். மிச்சமில்ல. இன்னும் 15 நாளைக்குள்ள இந்த ஊரே மைமூனை பத்தி பேசும். எனக்கும் பெருமை பொங்கும். அப்ப நாங்க கிளம்பவா? அப்படி போவேலுமா? எங்கட இந்த ஊம மூஷாவை நட்பணி மன்ற ஓப்பனுக்கு நான் செஞ்ச கிரிபட், கட்ட சம்பல், வாழைப்பழம் எல்லாம் மேசையில இருக்கும். திண்டுட்டு இஞ்சி பிளேட்டையும் குடிச்சிட்டு ஒரு துவாவை மோதிட்டு போங்களே. அந்த செல்வாலியாவுக்கு நான் தாரன்னு சொல்லி காட்டியனோ. தெரியுமா சங்கதி? கையில என்ன பேப்பர்? நாங்க ஊம மூசா நட்பணி மன்றம் தொடங்கின சங்கதி சுட சுட பேப்பர்ல வந்து நோடி ஆனீங்க. பேப்பர்ல மைமூட படம் வந்தில்ல, அப்ப ஜில்மாலிட படம் வந்து ஜில்மாலிட படம்.
நீங்க என்ன சொல்றீங்க மாதிரி ஜில்மாலியத்து படமா என்ன ஓ ஜில்மாலியா அவட லேடிஸ் கிளப்பால ஊர் சனங்களுக்கு புடவை பேக்கல் இலவசமா பங்குன்ற படம் தான் பேப்பர்ல வந்திக்குது. மேட பொஞ்சாதி ஜில்மாலியவ சுற்றாடல் காத்த நட்புட மாது பொழுத்தினை ஒழுத்த பெண் போராளி என்று பட்டம் சூட்டி பொன்னாட போத்தீங்க. நாங்க இன்னும் தைச்சு கூட முடியல. அவன் எப்படி எங்களை முந்தி கொண்டு புடவை பேக் பங்கிட்டா? நாங்க போட்ட திட்டம் எப்படியோ லீக் ஆயிடுச்சு. எப்படி இந்த பட்ஜெட் சீக்ரெட் போச்சு? எப்படி அவங்க தெரிஞ்சிச்சு இந்த சீக்ரெட்டான விஷயம்? நான் ஆறுகிட்டையும் செல்ல வேணாம் சாய்பு சாச்சா கிட்ட நான் சென்னேன். சாலியா சாட்சி கிட்ட மட்டும் சென்னேன். அது போதும் ஒரு பொம்பளையோட ரகசியத்தை சென்னா அது ஊரெல்லாம் பரமா நீக்குமா? ஜில்மாலியா சல்லிக்காரி பேமெண்ட்ல விற்க வந்த எல்லா பேக்கையும் விலை கொடுத்து வாங்கிட்டா போலேக்கு. ஃபங்க்ஷன் வச்சு பங்கிட்டு பப்ளிசிட்டியும் நேரிட்டாயிக்கு. அப்போ சுப்பனானா வெளியில தொங்குற ஊமை மூசா நட்பணி மன்ற போட்ட கலட்டவா? கலட்டுங்க. சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பிரதி கலாபூஷணம் மஹதி ஹசன் இப்ராஹிம். பங்கு பற்றிய கலைஞர்கள் கலாபூஷணங்களான மஹதி ஹசன் இப்ராஹிம், நெய்ரஹீம் ஷாஹித், திக்வல்லை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் காலை 9 மணி 1 நிமிடம்.